Hi everyone, this is Prabhu. இந்த வீடியோவில் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து லெவல்ஸோட தெரிய வரும் ஸ்டாக்ஸை. ஓகே, ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு ஃப்ரீ. இன்டர்டேட்டில் நீங்கள் பண்ணும்போது பை அண்ட் செல்லுக்கு ஃப்ளாட் 15 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் ஆல் எக்ஸ்சேஞ்சில் வந்து சிங்கிள் மார்ஜினில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இதில் எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 30 days வரைக்கும் 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அப்புறம் 2 side ரெஃபர் ப்ரோக்ராமும் இருக்குது. ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்னைடர் எலக்ட்ரிக்கல்ஸ். இது வந்து 2017 ஒரு ஃபால்க்கு அப்புறமா அதுக்குள்ளேயே தான் அந்த கன்சல்டேஷன்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ் தெரியுது. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 25% கிட்ட வந்து ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட எங்கேருந்து பிரேக் ஆச்சு விழுந்ததோ அதை வந்து பிரேக் ஆகிட்டு தான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மந்த் முடிய வந்து இந்த வீக் இருக்குது, அப்கமிங் வீக் 1 வீக் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம க்ளோஸ் வச்சாங்கன்னா உள்ள நல்ல ஒரு ஃபர்தர் மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோசிங் கூட நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 17% கிட்ட ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கன்சல்டேஷன் பிரேக் பண்ணிவிட்டு. ஓகே, நம்ம ஃபர்தராக இதுக்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆச்சுன்னா இந்த வீக் வந்து மேலே ட்ரேட் ஆகும்போது நல்ல ஒரு மூவ் இருக்கும். அதே மாதிரி இந்த மந்த் க்ளோசிங்கும் வந்து மந்த்லி சார்ட்டில் மந்த் க்ளோசிங்கும் நான் மேலே இருந்ததுன்னா, கன்சல்டேஷன் மேலே இருந்ததுன்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு கன்சல்டேஷன்லேயே இருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுனால வால்யூம் அதிகமாக இருக்கும், ஒரு மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம் இதில். நெக்ஸ்ட் வந்து ரேணுகா சுகரும் சேம் அதே தான். வந்து மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2011 இருந்து ஒரு கன்சல்டேஷனில் தான் அது எங்கேருந்து இதுவாச்சோ அந்த பிரேக் அவுட் ஆகிட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நல்லா ஒரு ஃபால் ஆச்சோ 2011 அக்டோபர்லேருந்து எங்கே நல்லா ஒரு ஃபால் ஆச்சோ அதுக்கு வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு கன்சல்டேஷன் தான் இப்போ வரைக்கும். இந்த மந்த் வரைக்கும் இந்த மந்த் க்ளோசிங் நல்லா இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபர்தர் மூவ் வந்து நல்லா இருக்கு. இந்த வீக்லி க்ளோசிங்கும் நல்லா இருக்கு. ஸோ இந்த வீக் வந்து ட்ரேட் ஆகும்போது மேலே ட்ரேட் ஆகும்போது நம்மளோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 73 இருக்கும். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தீங்களா ஹோல்ட் பண்ணலாம். இப்போ எடுக்க போகிறீங்கன்னா மண்டே எப்படி இருக்குன்னு இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நம்ம எடுக்கலாம். மந்த்லி க்ளோசிங் நல்லா இருக்கும் போது நெக்ஸ்ட் மந்த்தும் இது கண்டினியூ ஆகும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, மண்டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம என்ட்ரி எடுக்க தந்தால் நம்ம டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேரத்தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே தான். ஒரு 2018 எங்கேருந்து ஃபால் ஆச்சோ அது வரைக்கும் தான் இன்னைக்கு இந்த வாட்டி தான் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மந்த்லியில் வந்து க்ளோசிங் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த வீக் 1 வீக் இருக்குது. வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோசிங் நல்லா இருக்குது. ஸோ போன வீக் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து ஒரு 10% 11% ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கன்சல்டேஷன் எங்கே அது விழுந்ததோ 2018 பிரேக் ஆகி விழுந்ததோ அந்த பிரேக் பண்ணிட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீக்கில் மேலே ட்ரேட் ஆகி ஓப்பன் வந்து மேலே வந்து ஓப்பன் கிடச்சி ட்ரேட் ஆகும்போது நல்ல ஒரு மூவ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மந்த்லியில் க்ளோசிங் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கும் நல்ல ஒரு மூவ் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ராஜ்ஸ்ரீ சுகர்ஸ். சேம் இதுவும் அது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன்லேருந்து தான் பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ரொம்ப நாளாக வந்து 2018 எங்கே பிரேக் ஆகி அது இதுவாச்சோ. ஸோ ஒரு கன்சல்டேஷன் இந்த வாட்டி நல்லா ஒரு 25%, 26% கிட்ட ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீக் இந்த மந்த் இன்னும் முடியல. ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷனே ஒரு வீக்கே இல்லாமல் நல்ல ஒரு க்ளோசிங்கில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மந்த் முடிகிற போது சேம் வந்து க்ளோசிங் நல்லா இருக்கும் போது நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கும் இது கண்டினியூ ஆகும். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் வீக்லியில் டேயில் தெரிஞ்சாலும் ஆனால் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா அது ஓவராலாக புல்லிஷில் தான் இருக்குது. ஓகே, நம்ம எடுக்கத்தான் தான் நம்ம வந்து மண்டே பார்ப்போம் எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதா தான் ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கரா கார்பரேஷன்ஸ். சேம் இதுவும் அதே தான். வந்து ஒரு 18 ஒரு கன்சல்டேஷன் ஜோன் இந்த மந்த் தான் வந்து க்ளோஸ் நல்ல ஒரு வால்யூமோட ஏற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்தர் கண்டினியூ ஆகும்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். வீக்லி க்ளோசிங்கும் நல்லா இருக்குது. மந்த்லியில் பார்த்தீங்கன்னா
மந்த்லி க்ளோசிங்காக வந்து நல்ல ஒரு வால்யூமோட இது வரைக்கும் இல்லாத அளவில் ஒரு வால்யூமோட தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மந்த் முடிய வந்து இன்னும் வந்து 1 வீக் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மந்த்லி க்ளோசிங் நல்லா இருக்கும் போது நெக்ஸ்ட் மந்த்துக்கும் இது தொடர வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லைனா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கே நல்லா இருந்ததுன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதாலும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல் இந்தியாவும் சேம் அதே தான் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அந்த இதை வந்து ட்ரெண்டை வந்து லாங் டேர்ம் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் க்ரீசஸ் இருக்கிறதுனால அப்புறம் கோல் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால கோல் வந்து ப்ரைஸஸ் வந்து அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. கோலோட ஷேர் ப்ரைஸும் வந்து அதிகமாக வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி டெய்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குது. ஏன்னா வந்து கோல் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோல் ஷார்ட்டேஜ் இருக்குது, இந்த பவர் கிரிசஸும் இருக்கிறதுனால கோல் ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறிட்டு இருக்கு. ஓகே, வீக்லி க்ளோசிங் வந்து நல்லா வச்சுருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஒரு கன்சல்டேஷன் ஆனாலும் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த எங்கேருந்து வந்து 2019 வந்து எங்கேருந்து பிரேக் ஆச்சோ ஸோ இப்போ வந்து அங்கே தான் வந்து பிரேக் பண்ணிவிட்டு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மந்த்லியில் வந்து நல்லா ஒரு க்ளோசிங் கிடைக்கும் போது நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 234 இருக்கும் நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீக் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நம்ம இதில் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ராணா சுகரும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் வந்து எங்கேருந்து 2016 இருந்து அது எங்கேருந்து கேப் டவுன் ஆகி ஃபாலோ ஆச்சோ ஸோ அங்கே தான் வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு க்ளோஸ் வச்சுருக்காங்க மந்த்லியில். ஸோ இந்த மந்த் இன்னும் முடியல, பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீக்லிலையும் வந்து நல்லா இருக்குது. சுகர் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லியும் நல்லா வந்து க்ளோஸ் வச்சுங்க. நாளைக்கு ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நல்லா இருக்கும் போது ட்ரேட் ஆகும்போது நம்ம வந்து இதை எடுக்க தந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் ட்ரேட் பண்ணுறோம். நம்ம டெலிகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன் எப்படி எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வேறு எதனா ஸ்டாக்ஸில் இருந்தால் கூட அதையும் நான் டெலிகிராமில் போகிறேன். நீங்கள் எதனா ட்ராக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.